Hi friends, welcome to Renuka Malathi சமையல். இன்னைக்கு ஸ்பெஷல் எங்க வீட்ல மட்டன் கிரேவியும் ஈரல் ஃப்ரையும் தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு நாங்க மட்டன் எடுத்து வச்சிருக்கோம். வாங்க மட்டன் நல்லா சுத்தமா கழுவி வச்சிக்கிறேம்மா. நல்லா க்ளீனா இருக்குது. ஒரு கிரேவி மாதிரி வறுக்கலாம். 3/4 கிலோ மட்டன்மா. கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாமா. கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக போட்டுக்கலாம். வாங்கம்மா கடாயை வச்சுக்கிறேம்மா. மட்டன் வறுக்கிறதுக்கு கல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா இருக்கும் மட்டனுக்கு எண்ணெய் அதிகமாக இருந்தால். வாங்கம்மா பட்டை 2 வச்சுக்கிறேன், லவங்கு 4 வச்சுக்கிறேம்மா, சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன், மிளகா 2 போட்டுக்கலாம், வாங்கம்மா எல்லாம் பொரிஞ்சிச்சு. வெங்காயம் போட்டுக்கலாமா. சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கிறேம்மா. ஒரு 100 கிராம் இருக்கும். கொஞ்சம் பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுக்கிறோமா. வாங்கம்மா பூண்டு நெசுக்கி வச்சுக்கிறேன், போட்டுக்கலாம். இஞ்சி பேஸ்ட்டு, இஞ்சியும் பூண்டும் போட்டால் வாசனையே ஒரு மணக்குது. இன்னும் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கணுமா. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். மசாலாவும் போட்டுக்கலாம். ரெண்டு கருவேப்பிலை உரி போட்டுக்கலாமா. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். கார மிளகா பொடி போட்டுக்கலாமா, ஒரு ஸ்பூனு. இது எங்கள் வீட்டு மிளகா பொடிமா, இது ஒரு 1/2 ஸ்பூனு. சீரக பொடி 1/2 ஸ்பூன்மா. வாங்கம்மா மட்டன் வேக வச்சுக்கிறேன். நல்லா வெந்துக்குது. 3 விசில் விட்டாச்சுமா. கொஞ்சம் இலை ஆடுதான். இந்த கிரேவி தண்ணி எடுத்து இதில் விட்டுக்கலாமா. இந்த கிரேவி தண்ணி மிளகா பொடியில் எல்லாம் வதக்கணும்லாமா, அதில் ஊற்றியாச்சு. இப்போ மட்டன் அதில் போட்டுடலாம். வாங்கம்மா நல்லா கலரி விட்டுக்கலாம். இது ரொம்ப கிரேவி நல்லா இருக்குமா. எங்கள் ஆயெல்லாம் இப்படி தான்மா செய்வாங்க. ஆனால் மட்டனை குக்கரில் போட மாட்டாங்க, சட்டியில் வேக வச்சு இந்த மாதிரி தான் செய்வாங்க. இப்போ நம்ம மட்டனை வந்து குக்கரில் போட்டு வேக வச்சிடறோம். ஆடெல்லாம் அறுத்து வீட்லேயே ஆடு அறுத்து செய்வாங்க, நிறைய கறியை போட்டு. வாங்கம்மா ஈரல் வறுத்துக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் போதுமா. வாங்கம்மா ஈரல் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். ஒரு துண்டு பட்டை போட்டுக்கலாம். ஒரு 2 லவங்கு போட்டுக்கிறோமா. எல்லாம் பொரியட்டும்.
கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பொடியை அரிஞ்சு வச்சுக்கிறோமா. பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறேன். வெங்காயம் வதங்குதுமா. இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா கண்ணாடி பக்கம் வந்துட்டு பாருங்கம்மா. ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த வதங்க தக்காளி எடுத்து வச்சுக்கிறோமா. புரியும் 2 குட்டி தக்காளி இதெல்லாம் போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுடலாமா. ஏன்னா அப்படியே தக்காளியை நல்லா வதங்கிடும். நல்லா அதுக்காக தான் உப்பு போட்டுருப்போம். மஞ்சள் பொடி போட்டுக்கலாமா. ஈரல் போட்டுக்கலாமா. இது ஒரு மண்ணீரல்மா. 4 கட் பண்ணி போட்டுக்கிறோங்க. ஈரலும் மண்ணீரலும் ஒன்றா போட்டு அப்படியே வறுக்கிறோமா. ஏன்னா ஒரே மண்ணீரல் தனியாக வறுக்க முடியாது. அதனால ஈரல்லே போட்டு வறுக்கலான்ட்டு. இந்த நேரம் எண்ணெயில் வதங்கட்டும். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாமா. இது தனி மிளகா பொடிமா. கார மிளகா பொடி இது நாங்களே வீட்டிலே தான் அரைச்சி வச்சுக்கிறோம். இது போட்டுக்கிறேன். கொஞ்சம் இது குழம்பு பொடிமா. கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வேகட்டுமா. இப்போ மூடி வச்சிடலாம். மட்டன் நல்லா கிரேவி வந்துச்சு. இன்னும் 2 நிமிஷம் இருந்தால் போதும். பாருங்க எப்படி வந்து சூப்பராக அது ரொம்ப டேஸ்ட்டு வாசனையாக அது. அந்த காலத்தில் எங்கள் ஆயா வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்குதுமா. அது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். வாங்கம்மா கிரேவி பாருங்கம்மா. எல்லாம் சூப்பராக ஆயிடுச்சு. ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நம்ம நார்மலாக மட்டன் கிரேவி பண்ணுறது எல்லாமே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாங்கள் நிறைய மட்டன் கிரேவிலாம் வீடியோவில் போட்டிருக்கோம். இது ஒரு ஸ்டைலாக செஞ்சுருக்கோம். சூப்பராக இருக்குமா. நீங்களும் பண்ணி பாருங்கம்மா. இதை இவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் அந்த மாதிரி போட்டு தான் குழம்புலாம் செய்யணும். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். வாங்கம்மா மட்டன் நல்லா வெந்துச்சு. ஈரல் மட்டன்லே வருது. ஈரல் பாருங்க. ஈரலும் மண்ணீரலும் போட்டு வறுக்கிறோம். அதில் நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா. மண்ணீரில் தனியாக வறுத்து தான் சாப்பிட்ணும் இல்லை. ஒன்று கிடச்சா இது மாதிரி போட்டு சாப்பிட்லாம். நான் ஒரு 2-3 கேட்டோம், கிடைக்கல. ஒன்று தான் கிடைச்சது. இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும். வாங்கம்மா ஒரு மிளகு பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். போடு.
இதில் சீரக பொடி போடாதீங்கம்மா. ஈரலுக்கு கரம் மசாலா போடுங்க, மிளகு தூள்லாம் போட்டு செய்யுங்க, நல்லாயிருக்கும். சீரகம் பொடி போட்டால் அது வேறு டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இல்லை. நான் ஏற்கனவே வறுத்துட்டேன். அது மாதிரி இது நல்லாயிருக்கும். இது சாம்பார் சாதத்தெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குமா. சாம்பார் சாதம், கீரை சாதத்துக்கெல்லாம், ஈரல் ரசம் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா உதிரியாக வந்துடும் பாருங்க. 2 நிமிஷம் வதக்கத்தை அப்படியே தனித்தனியாக வந்துடும். ஆமாம், ஈரல் பாருங்கள் எப்படி உதிரியாக இருக்குது, நல்லா இருக்குதுமா. நல்ல வாசனை. இந்த மிளகு தூள்லாம் போட்டு அப்படியே கலராக செய்ய நல்ல வாசனையாக இருக்குது. எப்படி இது பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃபைனலாக எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ரைஸு, மட்டன் கிரேவி, ஈரல் கிரேவி. நல்ல ஈரல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம்மா. இது புடலங்காய் கூட்டுமா. சீரகம், தேங்காய், காஞ்ச மிளகாலாம் அரைச்சி போட்டு கூட்டு, கடலப்பருப்பு, சிறும்பருப்பு போட்டு. ஆனால் ஏற்கனவே வீடியோவில் போட்டுக்கிறோமா. இது கூட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குமா. ரசம் வச்சுக்கிறேம்மா. மிளகு ரசம் வச்சுக்கிறேன். டுடே ஸ்பெஷல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் மட்டன் கிரேவியும், ஈரல் ஃப்ரை, புடலங்காய் கூட்டு, ரசம் இன்றைக்கி ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் இதுதான். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்ற எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. பார்க்கவே செம்மையாக இருக்குது. இது பாருங்கள் மட்டன் எப்படி வெந்துக்குது, நெசுங்குது. 4 வயசு இலம் ஆடுதாம்மா. ஆனால் ஈரலும் நல்லா செம்ம டேஸ்ட்டுமா. அது இப்படி பிசைஞ்சு கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம். சுடுது, சூப்பராக இருக்குமா. ரொம்ப மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.